கனிமொழி போல தலைவர்கள் முன் வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களே பாராட்டணும். அவங்க கட்சி பார்க்கறது இல்ல, கட்சி பார்க்காம அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கனிமொழி பேசுறதுக்கு அவங்களை எதிர்த்து நிறைய பேர் இருப்பாங்க கட்சியில. இவங்க என்ன இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறாங்க, இது நமக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க தேர்தல் முன்னாடி. பட் ஆனா அவங்க இந்த மாதிரி பேசுவது இது ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா அவங்க பேசும்போது எத்தனை பேருக்கு குரல் கொடுக்குறாங்க, எத்தனை பேருக்கு நியாயத்துக்காக ஒரு வழி பண்றாங்க. ஏன்னா இதுல பாருங்க, பொள்ளாச்சி சம்பவத்தை நினைக்கும் பொழுது அந்த மாதிரி சம்பவம் எனக்கு என்ன தோணுதுன்னா, சிவா சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு என்னன்னா அந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. அதை வெளியில சொல்லாம எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்காங்க தெரியல. அந்த மேட்டர் வெடிச்சு போய் வெளியில வந்த பிறகுதான் தெரியுது. இது மாதிரி தெரியாம எத்தனை சம்பவம் இருக்குது. இதுல பாருங்க, சிஎம் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கலாம், நாளைக்கு ஸ்டாலின் இல்லாம இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம், அது கொஸ்டின் இல்லைங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துதான் ஆக வேண்டும். அதுல தமிழ்நாடு முதல் இடம் வாங்கணும். That Tamil Nadu is free of sex violence, number 1 state for women safety அப்படின்னு ஒரு இது வாங்கணுங்க.